இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய சித்தம் என்ன, வேதத்தின்படி அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை தியானித்தோம். இன்றைக்கும் வேதத்தில் இருந்து இன்னும் ஒரு பரிசுத்த அப்போஸ்தலர் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நாமும் அப்படி பாடுகளை நிமித்தமும் அவருடைய தீர்மானத்திற்கும் சித்தத்திற்கும் செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்க ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். பவுல் அப்போஸ்தலரை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசித்திருப்போம். பவுலை குறித்து நாம் அறிந்திருப்போம். பவுல் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாச மார்க்கத்தாரை அழிக்கும்படியாக அவர் தமஸ்குவுக்கு தமஸ்குவில் உள்ள அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தாரை அழிக்கும்படியாக அவர் எருசலேமில் இருந்து நிருபங்களை எடுத்துக்கொண்டு அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவரை சந்தித்து சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று. உடனே அவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று. பவுலை குறித்து நாம் விதத்திலே பார்க்கும் பொழுது சவுலாக இருந்தான் அவன். சவுல் பார்க்கும் பொழுது அவன் சகல நியாய பிரமாணங்களிலும் சாஸ்திரங்களிலும் கர்த்தருடைய நியமங்களிலும் உண்மை உள்ளவனாக எல்லாவற்றையும் அறிந்து கற்று தேர்ந்தவனாக அதிலே ஒரு தீவிரவாதியாக அவர் காணப்பட்டார். அதனால அதற்கு விரோதமாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தான். அது அவனுடைய திட்டம், அவனுடைய விருப்பமாய் இருந்தது. அத்தனை நாட்களும் அவன் பிரயாசப்பட்டு அந்த நிருபங்களை எழுதி வாங்கி இந்த மார்க்கத்தாரை எப்படியாவது அழிக்க வேண்டும், மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதுதான் சரியான முறைமை என்பதை அவன் தன்னுடைய விருப்பத்தை அறிந்து அவன் செயல்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தரிசித்த பொழுது அவன் முழுவதுமாக தன்னுடைய விருப்பம், தன்னுடைய எண்ணம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஞானம் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி, ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தன்னை ஒப்பு கொடுத்ததை நான் பார்க்கிறோம். அதிலே அங்கே அவன் கண் தெரியாதவனாய் 3 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று பார்க்க முடிகிறது. அப்போ முழுவதுமாக அவனுடைய விருப்பம், அவனுடைய எல்லாம் அதிலே மறைக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் இயேசு கிறிஸ்து அனனியா என்கிற ஒரு அப்போஸ்தலனை அவருக்காக அனுப்பி, நீ போ, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என்னை நிறைவேற்ற நீர் எனக்கு உதவி செய்யும் என்று. அப்போ அவர் அனனியா போய் அவர் மேல கை வைக்கும் பொழுது அவர் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கர்த்தரை முழுவதுமாய், இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு உடனே தீவிரமாய் அவரை குறித்து அந்த தமஸ்கு பட்டணத்திலே அவர் பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் போகிற பொழுது ஒரு சவுலாக அவன் கிறிஸ்து மார்க்கத்திற்கு விரோதமாக ஒரு தன் சுய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அந்த 3 நாட்கள் இரவும் பகலும் குடியாமலும் புசியாமலும் பார்வையில்லாதவனுமாய் இருந்து அவன் திரும்ப எழும்பி அந்த ஆவியானவரால் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அவன் பவுலாக எழும்பின பொழுது தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட அவன் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தான். அனனியா மூலம் அவனுக்கு சொல்லப்படுகிறது, இவன் பிரஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அனனியா சொல்லுகிறார், ஆண்டவரே, இவன் உமக்கு விரோதமாக ஜனங்களை அழிக்கும்படியாக யூதரிடத்திலிருந்து நிருபங்களை பெற்றுக்கொண்டு வந்தவன் என்று சொல்லும் பொழுது, நான் அவனை தெரிந்து கொண்டேன். அவன் பிரஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்கிறார். எனக்காக, என் நிமித்தம், கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பாடுகள் எல்லாம் அவன் பட போறான்ங்கிறத நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவை போல என்னென்ன பாடுகள் எல்லாம் அவன் பட போகிறான் என்பதை அவனுக்கு தேவன் காண்பித்திருந்தார். அதன் பின்னமும் அவர் என்ன செய்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நான் பார்க்க முடியும். அதே
அந்த அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, அந்த அனனியா சொல்லுகிறாரு, கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். எதற்காகனா, பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, தேவனுடைய திருவுளத்தை அறியும்படியாகவும், நீதிபரரை தரிசிக்கும்படியாகவும், அவருடைய வாய்மொழியை கேட்கும்படியாகவும் அவரை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல அவர் தேவனை தரிசித்தார். அவர் எருசலேமில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அவர் இயேசு கிறிஸ்து தேவனானவர் பவுல் அப்போஸ்தலனை தரிசித்து ஒவ்வொரு தடவையும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிறதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடியும். அப்போ அதே போல அவர் எருசலேமில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எருசலேமை விட்டு நீ போ, நான் உன்னை பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உன்னை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அதே போல அநேக காரியங்களை அவர் அரபு தேசத்திலே 3 வருடம் இருக்கும் பொழுது அநேக திருஷ்டாந்தங்களை அவர் வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர்களும் அறியாத, அந்த 3 தீர்க்கதரிசிகளுக்கும் அறியப்படாத திருஷ்டாந்தங்களை தேவன் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த இருந்த பொழுதிலும் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவர் கண்களில் காணப்பட்ட ஒரு வேதனையான காரியத்தின் நிமித்தம் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அதை குறித்து நான் 2-3 தடவை நான் தேவனிடத்திலே பிரார்த்தித்தேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவருக்கு வெளியாக்கப்பட்ட அந்த மேன்மையான காரியங்கள், பரம ரகசியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்த மேன்மையான காரியங்களை குறித்து நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது எனக்கு முள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனத்திலே அந்த ஜெபிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, போதும், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனங்களில் என் பலன் பூரணமாக விளங்கும். அப்போ அந்த பலவீனங்களை எல்லாம் பவுல் அப்போஸ்தலர் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அது சொல்லுகிறார், என்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன், அவருடைய வல்லமை எனக்கு விளங்குகிறபடியால் என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். நான் ஒருக்கப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் நான் தீமையை நான் அனுபவிச்சாலும் அதை நான் கர்த்தருக்குள்ளாக நான் மேன்மையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாம் நான் நன்மைக்கு ஏதுவாக அதை நினைக்கிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்ததை பார்க்கிறான். அதே போல அவர் 3வது பிரயாணத்தை முடித்து அவர் போகும்போது அகபு என்ற தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் எருசலேமில் கட்டுவாங்க, இந்த விதமாய் கட்டுவாங்கன்னு சொல்லும் பொழுதும், நான் கெட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் அவருக்காக மறிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ அவருக்கு உண்டான பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தும் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததினால் கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையை நாம் அறிந்து, அவருடைய சித்தத்தை அறிந்து, அந்த பாடுகள் உண்டானாலும் அது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் உணர்ந்து ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையை தேடி நாடுவோம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த மகிமையான நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து ஆண்டவரே, பாடுகளினூடே அதை அறிந்து செயல்படுத்தின ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலரை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தீரே தகப்பனே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவரே பாடுகளை அனுபவிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன வலிமையும் வல்லமையும் பலனையும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பவுலிடத்தில் சொன்னீரே, என் கிருபை உமக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று, அது நிமித்தம் நான் பலவீனங்களை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக ஏற்று ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலன் பூரணமாய் ஒவ்வொருவருக்கும் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.